ஹாய்! இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால எப்பவும் போல இன்னைக்கு மீன் வாங்கியாச்சுங்க. ஊளியும், அயிலையும் தான் வாங்கியிருந்தேன். அயிலைய அப்படியே வாஷ் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சுட்டேன் நாளைக்கு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஊளிய மட்டும் ஒரு பக்கம் மசாலா போட்டு வச்சுட்டேன் ஊறுறதுக்கு. அதுக்கப்புறம் குழம்புக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த மீன் குழம்பு ரெசிபி வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிருவேன் என்னோட சேனல்ல. அந்த சேனல் நேம் வந்து நான் கீழ குடுக்குறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி ஒரு வாட்டியா செஞ்சு பாருங்க மீன் குழம்பு. அப்புறம் திரும்ப இது மாரி தான் செய்வீங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். எப்ப எங்க மீன்காரண்ண மீன் குடுத்தாலும் ஏதாவது ஒரு மீன் எக்ஸ்ட்ரா குடுப்பாரு. அது மாரி இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு மீன் குடுத்தாரு. இவர்ட்ட தான் நான் ஒவ்வொரு மீனுமே வாங்கி வாங்கி பழகுனேன். புதுசு புதுசா இன்னைக்கு ஒரு மீன் வாங்குனா, இன்னொரு மீன் எக்ஸ்ட்ரா குடுத்துட்டு போவாரு. அது ஏன்னா அத நீ பழகி பாருங்கிற மாரி சொல்லிட்டு குடுத்துட்டு போவாரா, அது மாரி இன்னைக்கு ஒரு மீன் குடுத்துட்டு போனாரு. அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இது மாரியே நான் ஒவ்வொரு மீனா வாங்கி வாங்கி பழகுனது தான் நான் இத்தன கடல் மீன் இப்ப சாப்பிட ஆரம்பிச்சதே. நம்ம வீட்லலாம் கடல் மீன வாங்கவே மாட்டாங்க. அது மாரி நான் இங்க வந்து தாங்க வண்டியில மீன் கொண்டு வரவங்களே பார்த்துருக்கேன். நம்ம தஞ்சாவூர்ல பக்கத்துலலாம் நான் இன்ன வரையுமே பார்த்ததே இல்ல வண்டியில மீன் கொண்டு வரதெல்லாம். மித்தபடி கீரை, காய்கறிலாம் கொண்டு வருவாங்க. ஆனா வந்து மீன்லாம் கொண்டு வந்ததே இல்ல. இந்த ஊர்ல வந்து அதிகமா வண்டியில தான் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அங்க தான் வாங்குறாங்களே எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்குங்கிறதுனால.